வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அன்னையும் பார்க்க ஒரு மூவி வந்து த ரெக்கிங் க்ரூ 2026 ரிலீஸ் ஆன ஒரு படி காப் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. ஏன்னா வந்து தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெயினான கேரக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு டிடெக்டிவ், ஓகேங்களா. அவருக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய வேலை பார்த்துருக்காரு, லீகலாகவும் இல்லீகலாகவும். ஸோ அவரை வந்து போட்டு தள்ளிடுறாங்க, ஹிட் அண்ட் ரன் கேஸில் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, ஓகேங்களா. அவருக்கு வந்து ரெண்டு பசங்க அவர் ஒழுங்காகவே பார்த்துக்கல. ஆனால் அதில் ஒரு பையன், சின்ன பையன் மட்டும், கடைக்குட்டிக்கு மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு பார்சல் ஒன்று அமுச்சு விட்டுறாரு. அந்த பார்சல் வந்து ஒரு ஹார்ட் டிரைவ். அதுக்கப்புறம் அவரோட பேர் வந்து ஜானி. அவர் தான் நம்ம ஜேசன் மோமோவா, ஓகேங்களா. அவர் பாட்டுக்கு அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருப்பார், கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பார். அந்த சமயத்தில் வந்து அவரை தேடி ஒரு எக்குசா கேங்கே வந்து அவரை போட்டதில் வரும். அவர் அப்போ தான் பிரேக்கப்பில் இருப்பார். கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நேற்று காலையில் தான் விட்டு போயிருப்பான். அன்றைக்கி நைட்டு வந்திருப்பானுங்க. அன்றைக்கி நைட்டு வந்தோடனே சரியான ஃபைட் நடக்கும். ஃபைட் நடந்து முடிஞ்ச கையோட அவர் வந்து அந்த பார்சல் என்னவோ அதை பார்க்க மாட்டார். நேராக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இறந்துட்டார் சொல்லி செய்தி வருது. எப்போனா இந்த எக்கோஸ் அட்டாக் முடிச்சதுக்கப்புறம். தென் அதுக்கப்புறம் நம்ம ஜானிக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்கார், ஜேம்ஸ். அவர் தான் நம்ம பட்டிஸ்டா. அவர் வந்து ஒரு மெரைனில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், ஓகேங்களா. அவரை போய் பார்க்குறாரு. இந்த அண்ணன் தம்பி வந்து சேர்ந்தே 20 வருஷம் ஆகுது. அவங்களுக்குள்ளே வந்து செட்டே ஆகிக்காது. அவங்களுக்குள்ள வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. இப்படி இருக்க இந்த சமயத்தில் ஃபியூனரில் போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜானி மட்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, துருன்னு அங்கே இருக்கிற கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறார். நோண்டி பார்க்கும்போது தெரியும்போது நம்ம எங்கே பீரியடில் கை வச்சு அடி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜேம்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அண்ணன், பெரிய அண்ணன். அவர் வந்து இது ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான் நம்பிட்டு இருப்பார். அன்டில் ஒன் டே, அந்த ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிச்சிட்டு போன காரன் பிரேக்கும் போடல, நின்றும் பார்க்கல, ஒரு மாதிரி பர்பஸாக இடித்த மாதிரி இருந்தது. அந்த வண்டியில் நம்பர் பிளேட்டில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூலெஸ் இல்லாத ஒரு க்ளூஸே இல்லாத ஒரு வண்டி வந்து இடிச்சிட்டு போயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் தம்பியும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த டிஃப்ரென்ஸை வந்து உடச்சிட்டு ஒன்று சேர்ந்து தன்னோட அப்பாவோட கேஸை சால்வ் பண்ணி அதுக்கு ஜஸ்டிஸ் கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு என்னென்னா, ஒரு பக்கம் ஜேசன் மோமோவா, இன்னொரு பக்கம் பட்டிஸ்டா. ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பிக் கைஸ், ஓகேங்களா. பல்காக இருப்பானுங்க. ஹைட்டு வெயிட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் தராசட்டில் விட்டால் ஈக்குவலாக நிற்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த அண்ணன் தம்பி ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. படத்தில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கும், ஆர் ரேட்டட் இருக்கும், கெட்ட வார்த்தை இருக்கும், ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். படமே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டெட்பூலில் வந்து ஒரு பிரிட்ஜ் சீன் கேள்விப்பட்டிருப்பீங்களா, பிரிட்ஜ் பார்த்துருப்பீங்களா. அந்த சேசிங் போயிட்டே இருக்கும், கார் பறக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு டெட்பூல் வந்து பயங்கரமாக. அதுக்கடுத்து இதில் ஒரு பிரிட்ஜ் சீன் வரும். அந்த சீன் எனக்கு லிட்ரலி டெட்பூல் ஓஜி சீனு, அதை நான் கம்பேர் பண்ணல. எனக்கு சிமிலர் டு தட் அந்த ஃபீல் எனக்கு கொடுத்தது ஒரு பிரிட்ஜ் சீன். எனக்கு என்னோட ஃபேவரட் சீனுமே அதுதான். ஒரு மாதிரி ஆர் ரேட்டடாகவும் இருக்கும், ரொம்ப ஆர் ரேட்டட் கிடையாது, ஆர் ரேட்டட் இருக்கும். ஆனால் அதே மாதிரி நல்ல சீன். ஒருவேளை எனக்கு வந்து அந்த டெட்பூலில் வந்து ஹீரோயின் தான் இதில் ஜேசன் மாமாவுக்கு ஜோடியுமே கூட. ஒருவேளை எனக்கு அதனால அப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அந்த பிரிட்ஜ் சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல காமெடி மூவி, ஆக்ஷன் மூவி. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேமிலி கூட பார்க்குறதுனா பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு மாதிரி நல்லா அந்த வீக்கெண்ட் போகும். அப்படிப்பட்ட ஒரு படம். அதனாலே இந்த படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ். அதுக்காகவே இந்த படத்துக்கு 3.5 ஒன்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.